இந்த படம் பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஓவர் யுவர் டெட் பாய். இந்த படத்துடைய கதை என்னன்னா, ஒரு மேரிட் கப்பிள் 2 பேருக்கும் சிங்க் ஆகாம ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு வீட்டுக்கு போறாங்க. உண்மை என்னன்னா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொள்றது தான் பிளானு. இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆச்சா சொதப்புச்சாங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படம் பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஒருவேளை தேஜாவுவா இருக்கும்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனா சீன் பை சீனு தேஜாவு வந்துகிட்டே இருந்துச்சு. இது கண்டிப்பா தேஜாவு இல்ல, எங்கேயோ சுற்றுக்கானுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் அந்த புல்லு வெட்டுற மிஷன்ல கொடூரமா சாகுறதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா இது எங்கேயோ பார்த்துருக்குமேங்கிறது மட்டும் தெரிஞ்சுது. ஆனா எங்கன்னு தான் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தேடுனாதான் சிக்குச்சு. இது 21ல வந்த ஒரு நோவர்ஜின் ஃபிலிம் த ட்ரிப்னு சொல்லி. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் காமெடி தான். அது அட்டகாசமான படம். அதைத்தான் இவனுங்க ரீமேக் பண்ணியிருக்கானுங்க. இது 2 படத்துக்கு பெருசாலாம் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ரீமேக் தான். ரீமேக்னு என்ன, அங்கே இருக்கிறத அப்படியே எடுத்து படமாக்குறதா அதை தான் பண்ணி வச்சிருக்கானுங்க. இந்த படம் பார்க்கும்போது பெருசாக போர் அடிக்கல தான், ஒரு ஓகே தான். ஏன்னா இந்த ஒன்லைனே ஒரு டார்க் காமெடிக்கான ஒரு ஒன்லைன் தான். ஏன்னா புருஷன் பொண்டாட்டி மாற்றி மாற்றி ஒன்றுமே செட் ஆகலைங்கிறப்போ மாற்றி மாற்றி கொள்றதா பிளானு அப்படிங்கிறதா ஒரு ஒன்லைனு. ஸோ இந்த ஒன்லைனை வச்சு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. எதுவும் பார்த்தீங்கன்னா படம் எனக்கு அந்த படம் மறந்தே போயிடுச்சு. அந்த படம் பார்க்கும்போது யோசிச்சுட்டே இருக்கிறேன், இப்போ இந்த 3 பேர் மேலேருந்து உழுகுறானுங்களே, இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரியே தோணிட்டு இருக்கு. ஸ்டார்டிங் கொஞ்சமெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக ஒரு லேக் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு நேட்டிவிட்டியோட இந்த படம் இருந்த மாதிரி இல்லை. அதே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ட்ரிப்பு படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். இந்த படத்துலயுமே சேம் அதே மாதிரி பிளட் அண்ட் கோர் இந்த படத்துல நிறையவே இருக்கு. 2 படத்துலயுமே அப்படிதான். அந்த மூஞ்சி எல்லாம் செதஞ்சு போற மாதிரியான காட்சிகள்லாம் நிறையவே இருக்கு. அதெல்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. குறிப்பா அந்த புல்லு வெட்டுற மிஷன்ல போட்டு கொள்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அது நான் படம் பார்த்துட்டு எங்கேயோ பார்த்துருக்கு மேடம் இந்த சீன்லாங்கிற மாதிரியே தோணிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறமா தான் தெரிஞ்சு அட பாவைகளா அப்படின்னு. இந்த மாதிரி எல்லா சீனுமே இந்த ரீமேக்லயுமே இருக்கு. எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரிஜினலை மிஞ்சின ஒரு ரீமேக் கிடையவே கிடையாது. அதுல சில படங்கள் தான் அந்த மாதிரி ஒரிஜினலையே மிஞ்சின படங்கள்லாம் இருக்கு. அப்படி இந்த படம் ஒரிஜினலை மிஞ்சல. அதனால ஓஜி படமான த ட்ரிப்பை பார்க்கறது தான் என்னோட சஜஷன். நீங்க இந்த படத்தையும் பார்க்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல இருக்குது. நீங்க ஓஜி த ட்ரிப் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அது நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பார்க்கல, நீங்களே தேடி கண்டுபிடிச்சுக்கோங்க. பை.